ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2012 ரிலீஸ் ஆன ட்ரூத் ஆர் டை அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அங்க ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ அந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேம் நடத்துறவன் அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறான், ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான் அப்படிங்கறது ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரத்தம் தெறிக்க சொன்ன படம் தான் ட்ரூத் ஆர் டை. உண்மையை சொல்லு இல்லைன்னா செத்துப்போ. இந்த படத்துல இருக்க ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல வேற என்ன படம் போடலாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சஜஷன் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நீங்க கமெண்ட் பண்ற அந்த படம் இந்த சேனல்ல வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பார்ட்டியில நிறைய பேரை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் ஒரு பொண்ணு மேல கிரஷா இருக்கான். அவன் பேரு பிலிக், அந்த பொண்ணு பேரு ஜம்மா. ரொம்ப இன்னசென்ட்டான பையன். இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பான். அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி அவ கமிட்டடா இருக்கா. இந்த சமயத்துல உன்னுடைய ஆசையை ஏன் காம்ப்ரமைஸ் பண்ற, இப்பயும் அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட்டிக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ற ஒருத்தன். அவன் பேரு லூக். அவன் இந்த பிளிக்ஸ்ங்கிறவனை ஏற்றி விட இவனுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு டைம் கிடைக்குது. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த ஜம்மாங்கிற பொண்ணு இந்த பிளிக்ஸ் கிட்ட, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நீ நல்ல பையன் தான், உன்னை எனக்கு பிடிக்கும் தான், உனக்கு கண்டிப்பா வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பொலைட்டாவும் நல்ல விதமாகவும் சொல்லிதான் அனுப்புறா. இப்ப எல்லாருமே ஜாலியா அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ட்ரக்னு சொல்ல மாட்டேன், இனிமே எல்லாருக்குமே பவுடர் எல்லாம் சப்ளை பண்றாங்க. எல்லாருமே போதையில இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்காலே ரெட்டை சட்டை எல்லாம் போட்டுட்டு, இவ ஒரு அரத்து பிடிச்ச பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இவ அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது முக்கியமான இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் தூங்கிடுறான். இதனால ரொம்பவே அப்செட் ஆயிடுறான் அந்த பொண்ணு. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேமை பத்தி சொல்லணும்னா, ஒரு பாட்டில சுத்தி விடுவாங்க. அது யாரை பார்த்து நிக்குதோ அவங்க கிட்ட ட்ரூத் ஆர் டேர்னு கேட்பாங்க. ட்ரூத்னா இவங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும். டேர் அப்படின்னா இவங்க சொல்றது எதுவா இருந்தாலும் அதை செய்யணும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். அந்த கேம் விளையாடும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது. எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பிலிக்ஸுக்கு நேரா போயிட்டு நிக்குது அந்த பாட்டில். பிலிக்ஸ் என்ன சொல்றான்னா ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அந்த அரத்து பிடிச்ச பொண்ணு இந்த பிலிக்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறா. அதுக்கு இவன் உண்மையை தான் சொல்லணும். பிலிக்ஸ், இங்க இருக்கிற பொண்ணுங்க கூட யார் கூட நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அந்த ஜம்மாங்கிற பொண்ணை தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு வீம்புக்குனே தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கா. அதே சமயத்துல அவனும் கரெக்டா அந்த ஜம்மாங்கிற பொண்ணு தான் காமிக்கிறான். அவன் சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் அங்கதான் இருப்பான். அவன் வந்துட்டு உனக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி அடிச்சிடறான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பிலிக்ஸுக்கு பர்த்டே, எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்குமே லெட்டர் போயிருக்கும் போல. அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அந்த அராத்து பொண்ணு, அந்த ஜம்மா, அப்புறம் அந்த அராத்து பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். இவங்க ஒரு பக்கம் கார்ல போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு கார்ல அந்த ஜம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் இல்லையா, இப்ப அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு போல. அவனும் இந்த பவுடர் சப்ளை பண்ணுவான் இல்லையா, அவனும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பவுடர் சப்ளை பண்றவன் கேட்கறான் இன்னொருத்தங்கிட்ட, நீ ஏன்டா ஜம்மாவை பிரேக்கப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் ஒரு காரணம் சொல்றான். இப்ப பிலிக்ஸை பத்தி இவ்வளவு மொக்க பையனுக்கு இவ்வளவு பணம் இருக்கா, இவ்வளவு பெரிய பணக்காரனா பிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஏன்னா பிலிக்ஸே அவனுக்கு பிடிக்காது, அவனுடைய பார்ட்டிக்கு நீ ஏன்டா போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவனை எனக்கு பிடிக்காதான், இப்ப கூட அவனை பார்த்தனா மூஞ்சில ஒரு குத்து ஒண்ணு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேற என்ன எல்லாருமே இருப்போம், பொண்ணுங்க வருவாங்க, ஜாலியா இருக்கலாம், சரக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போறான். ஒரு வழியா இப்ப 2 காருமே அந்த அரண்மனைக்கு வந்துருது. பிலிக்ஸோடைய அரண்மனை பார்த்தா அது எல்லாமே லாக் பண்ணிருக்கு. இவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு கார் வருது. அதுல ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி இங்க ஒரு பார்ட்டி நடக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஓ பார்ட்டியா, பார்ட்டிக்காக வந்திருக்கீங்களா, பார்ட்டி இங்க இல்லப்பா, காட்டுக்குள்ளதான் இருக்கு, காட்டுக்குள்ள ஒரு காட்டேஜ் இருக்கு, அங்கதான் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு போற வழி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வழியை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு வேற வழி இல்ல, 5 பேருமே அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய காட்டேஜுக்கு போறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் போறாங்க. பார்த்தா ஒரு சின்ன மர வீடு மாதிரி இருக்கு. அங்க ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். இவன் தான் எல்லாரையும் வெல்கம் பண்றான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் பிலிக்ஸோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்றான். கடைசியா நம்மளுடைய அந்த ஜம்மாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனா ஹேண்ட் ஷேக்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திமிரு காமிச்சிட்டு அப்படியே உள்ள போறான். இப்ப எல்லாரும் உள்ள போனதும் பிலிக்ஸோட அண்ணன் இருக்கா இல்லையா ஹீரோ, அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா நான் இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சாரி, பிலிக்ஸ் இப்ப ஊர்ல இல்ல, அவன் ஃபாரின்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. அப்படியே எங்களை வர வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த சமயத்துல பிலிக்ஸ் தான் இதை பண்ண சொன்னான், நான் இல்லைனாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி
அவன் இந்த ட்ரீட் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சரக்கு இருக்கு வேணா குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அப்படியே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பிலிக்ஸோட அண்ணனான ஹீரோவை பத்தி கேக்குறாங்க. அவன் ஆர்மில இருக்கிறதாவும் இப்ப லீவுக்கு வந்திருக்கிறதாவும் சொல்றான். சரி ஓகே போர் அடிக்குது ஏதாவது விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஓகே விளையாடலாமே ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரவுண்டா உட்காந்து இருக்காங்க. இந்த சமயத்துல பாட்டில உருட்ட கரெக்டா அந்த அகராதி பிடிச்ச பொண்ணுக்கு நேராக காமிக்குது. சோ இந்த சமயத்துல அவ்வளோ டேர் அப்படிங்கறத சொல்றா. இப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க பொண்ணுடைய வாயக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த அகராதி பிடிச்ச பொண்ணு டக்குன்னு அவங்க சொன்னதை செய்யறா. இப்ப மறுபடியும் பாட்டில சுத்தி விடுறாங்க. இப்ப கரெக்டா ஜம்மாக்கு நேரம் நிக்குது. அவ்வளோ ட்ரூத்னு சொல்ல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கரெக்டா இதுதான் ஒரு டைம் கேட்கறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல நீ சொல்லு உண்மையதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு விருப்பம் இல்ல உன் கூட திரும்ப நான் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப மறுபடியும் பாட்டில சுத்தி விடுறாங்க. கரெக்டா அந்த அண்ணனுக்கு நேரம் நிக்குது. இப்ப அவங்ககிட்ட யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரூத்னு சொல்லிட்டு அவனே ஒரு பதில சொல்றான். என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய தம்பி ஃபாரின்ல இல்ல அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னது இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் மேல பாக்குறீங்கல்ல அந்த தூண்ல தான் தூக்கு மாட்டி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பதான் ஒரு போஸ்ட் கடை காமிச்சு இந்த லெட்டர்ல இருக்கிற அந்த வார்த்தையை படிச்சுட்டு தான் அவன் ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த லெட்டர்ல ரொம்பவே அசிங்கமான ஒரு வார்த்தை தான் எழுதியிருக்கு. அதை பத்தி தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். சரி ஓகே அவன் இறந்ததாவே இருக்கட்டும் சாதாரணமான ஒரு லெட்டர் பார்த்து அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் ரொம்பவே வீக்கானவன் இந்த லெட்டர் பார்த்து தான் அவன் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா அந்த அண்ணங்காரனான ஹீரோ சொல்றான். சரி ஓகே அதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே கேட்கும்போது கடைசியில நீங்க தானே பார்ட்டிக்கு அவனை கூப்பிட்டு போனீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்கள யாரோ ஒரு ஆள் தான் இவனுக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே இது சரிப்பட்டு வர்றது கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருந்து யாருமே வெளியில போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன் சொல்றான். அந்த சமயத்துல அந்த கிறிஸ் இருப்பான் இல்லையா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது டக்குன்னு அவனை பிடிச்சி அடிச்சிடறான் அந்த அண்ணங்காரன். ரெண்டு பேருக்குமே ஒரு கைகலப்பாகுது. அதுல அந்த அண்ணங்காரன் அந்த கிறிஸ்ங்கிறவனை அடிச்சு போட்டுறான். அதே சமயத்துல அந்த அகராதி பிடிச்ச பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்து அடிச்சு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த பாட்டில பிடிங்க அந்த பொண்ணையும் அடிக்க அவளுக்கும் முகத்துல ஒரு மார்க் விழுந்துடுது. சோ அங்கிருந்து எல்லாருமே தப்பிக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அதுல ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா அந்த அகராதி பிடிச்ச பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் அங்கிருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கன் எடுத்து அந்த அண்ணங்காரன் அவனுடைய காலிலே சுட வலி தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப எல்லாருமே அசையாம நின்றுட்டு இருக்காங்க. இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது யாராவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல கீழே விழுந்த அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டவனோ அவனுடைய பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து போலீஸ்க்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவன் கையில இன்னொரு புல்லட் இறக்குறான். சோ போன் கீழே விழுந்துடுது. இங்க இருந்து யாரும் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாதீங்க ஒழுங்கு மரியாதை உங்க கிட்ட இருக்க கார் கீ உங்களுடைய போன் எல்லாருமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லூக் இருக்கான் இல்லையா இந்த பவுடர் சப்ளை பண்ணுவானே அவனை இவன் எதுவுமே பண்ணல. அவன் மூலியமா தான் இவன் வந்து அந்த போன் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறான். எல்லாருடைய போனையும் அந்த லூக்குங்கிறவன் வாங்கி ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கிறதுக்காக போவான். அந்த பாக்ஸ்ல பார்த்தா கிரானைட்லாம் இருக்கு பாம்லாம் இருக்கு. இப்ப 4 பேரையும் கட்டி போட்டு அந்த அண்ணங்காரனும் உண்மை சொல்லுங்க உங்க 4 பேர்ல ஒரு ஆள் தான் அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சிருக்கீங்க யார் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாங்க யாருமே அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே. அதே சமயத்துல அந்த அண்ணங்காரனும் சரி ஓகே உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன் நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லூக்குங்கிறவனை வெளியில கூட்டு போய் நீ அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்சியா லூக் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு போஸ்ட் கார்டா அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை உங்க தம்பி எனக்கு அதிகமா பழக்கம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் ஜஸ்ட் பார்ட்டிக்கு வருவேன் இந்த பவுடர் எல்லாம் சப்ளை பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எனக்கு தெரியும் லூக் அதனால தான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன் நீ நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. இப்ப 4 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனை பார்த்து இந்த ஜம்மாங்கிற பொண்ணு உண்மையை சொல்லு நீ தானே அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த கிறிஸை பார்த்து கேட்க என்னது நான் அனுப்பிச்சனா அன்னைக்கு நான் அவனை அடிச்சதுக்கு உண்மைதான் நான் ஏன் அவனுக்கு போஸ்ட் கார்டுலாம் அனுப்ப போறேன் கண்டிப்பா நான் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதே போல அவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மறுபடியும் வெளியில காமிக்கிறாங்க. இப்ப அந்த அண்ணங்காரனும் அந்த லூக்கை பார்த்து அன்னைக்கு அந்த பார்ட்டியில என்ன நடந்துச்சு நீ ஃபிளீக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த லூக்கு ஆமா நான் பார்த்தேன் அவன் ரொம்பவே நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி உள்ள கிறிஸ் ஏதோ அந்த ஜம்மா பொண்ணை பத்தி சொன்னானே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுவா ஃபிளீக் அந்த ஜம்மா மேலதான் ஆசைப்பட்டான் நான் ஃபிளீக்கு ஐடியா எல்லாம் கொடுத்தேன் நீ போய் ஜம்மாட்ட பேசுடா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப அந்த அண்ணங்காரனும் அப்ப நீ தான் ஐடியா கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனே ரொம்பவே பயந்து போய் இல்ல நான் அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் லைட்டா ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அண்ணங்காரனுக்கும் பயங்கர கோவம் என்னது ட்ரக்ஸ் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மறைக்கிறான். இல்ல நான் நிறைய எல்லாம் கொடுக்கல சும்மா லைட்டா தான் கொடுத்தேன் ஒரு ஃபன்னுக்காக தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்னதான் சொன்னாலும் நீ ட்ரக்ஸ் கொடுத்தது தப்பு லூக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வார்ன் பண்றான். இப்ப அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவங்க ஜம்மாவை பார்த்து உன் பின்னாடி ஒரு டேபிள் இருக்கு பாரு அதுல நிறைய டூல்ஸ் இருக்கு ஏதாவது எடுத்து நம்ம கை கட்ட அவுக்க முடியுமா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளும் அப்படியே சேரோட பின்னாடி நகர ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அந்த சேரை தடுக்கி விட்டு அப்படியே கீழே வந்துடுறா. இந்த சவுண்ட் கேட்டு வெளியில இருந்து 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க.
காமிக்கிறாங்க. உள்ள வந்த உடனே அந்த அண்ணன்காரன் ஜம்மாவை தூக்கி நிறுத்துறான். அதே சமயத்துல அந்த வெள்ளை ஷர்ட் போட்டவன் நாங்க யாருமே அந்த போஸ்ட் கார்டை அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அண்ணன்காரனும் சரி ஓகே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க யாருமே அனுப்பலனாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்க ஏன் ஒத்துக்கணும், நாங்க ஒத்துக்கலாம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பாட்டில் சுத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா ஜம்மாவுக்கு நேரம் வந்து நிக்குது. இப்ப ஜம்மா கிட்ட ட்ரூத் ஆர் டேர்னு கேட்கும்போது அவ ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ அந்த அண்ணன்காரனும் சரி இந்த போஸ்ட் கார்டை யார் அனுப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியல, நாங்க யாரும் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே இங்க இருக்க 4 பேர்ல யார் மேல உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே ரொம்ப நேரமா சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கிறிஸ் பாயில மாட்டி விட்டுறா. எனக்கு சரியா தெரியல, ஆனா கொடுத்துருந்தா அவன் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றா. இப்ப மத்த எல்லாருமே அவன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிறிஸ் கிட்ட நீ கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன் கேட்க சரி ஓகே நான் கொடுத்ததாவே இருக்கட்டும், எந்த டேட்ல அது வந்திருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் டேட்டை பார்த்துட்டு சொல்றான் செப்டம்பர் 7ன்னு சொல்லிட்டு. சூப்பர், நான் அந்த டைம்ல இங்க இல்லவே இல்லை, நான் ஃபாரின்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் நீ இதை எழுதி வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட கொடுத்து கூட நீ போஸ்ட் பண்ண சொல்லிருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் அனுப்பலன்னு அந்த கிறிஸும் பேசிக்கிட்டு இருக்க, மத்தவங்க எல்லாம் நீ தான் பண்ணிருப்ப, யார்கிட்டயாவது கொடுத்து கூட போஸ்ட் பண்ணிருப்பன்ற மாதிரி பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த அண்ணங்காரனும் மேல பார்த்து ஷூட் பண்ண எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. சரி ஓகே அடுத்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டில சுத்துறான். அந்த பாட்டில் கரெக்டா அந்த கிறிஸை பார்த்து நிக்குது. கிறிஸ் கிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் டேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரன் வெளியில போயிட்டு ஏதோ ஒரு பொருளை தள்ளிட்டு வர மாதிரி இருக்கு. வந்த உடனே அந்த ஜெம்மாவை கீழே படுக்க வைக்கிறான். ஸோ படுக்க வச்சுட்டு அவளுடைய வாயில ஒரு பைப்பை விடுறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல பைப் விடுவாங்க இல்லையா, அது போல இப்பதான் அவன் எடுத்துட்டு வந்த பொருளை காமிக்கிறாங்க. ஒரு கண்டெய்னர்ல தண்ணியும் இன்னொரு கண்டெய்னர்ல ஆசிடும் இருக்கிறதா சொல்றான். இப்ப லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கிறிஸ் கிட்ட கேட்கும்போது அந்த கிறிஸோ என்னால இது செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ செலக்ட் பண்ணா அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் செலக்ட் பண்ணா அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த சமயத்துல வேற வழியே இல்ல, எதாவது ஒன்று செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்ங்கிற மாதிரி இவனே சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனால அவன் ரைட்டுங்கிற மாதிரி சொல்றான். நான் தான் லெஃப்ட்டை சூஸ் பண்ண சொன்னல, நீ ஏன் ரைட்டை சூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ கண்டிப்பா ஆசிட் தான் சூஸ் பண்ணிருப்ப, அதனால தான் நான் ரைட்டை சூஸ் பண்ணேன், எனக்கு ஜம்மா சாவ வேணாம், நான் அந்த தண்ணி கூட சூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் லெஃப்ட்டை சூஸ் பண்றான். யாருக்குமே தெரியாது அதுல கெமிக்கல் இருக்கா இல்ல தண்ணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டெய்னர்ல இருக்கிற அந்த லிக்விட ஓபன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ஜம்மா கிட்ட வருது. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்கா, குறிப்பா அந்த ஜம்மா. சோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த லிக்விட் வாய்க்குள்ள போகுது. பார்த்தா தண்ணி தான். நல்ல வேலையா தண்ணி தான் சூஸ் பண்ணியிருக்கான் அந்த அண்ணங்காரனுமே. இதனால அந்த ஜம்மாவுக்கு எதுவுமே ஆகல. எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுற அதே சமயத்துல இப்ப மறுபடியும் பாட்டில சுத்தி விடுறான். அது நேரம் அந்த அராத்து பொண்ணுக்கு நேரம் நிக்குது. இப்ப அந்த பொண்ணுகிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ்வளவு ட்ரூத்ங்கிறத சொல்றா. அந்த பொண்ணுகிட்ட இந்த அண்ணங்காரனும் அடுத்தது இந்த லிக்விட் கேமை வேற யார் மேல டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ பதில் சொல்லணும்னா உன்னையும் இந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வேற வழியே இல்லாம அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான கிறிஷ தான் சொல்றா. உடனே இப்ப அந்த கிறிஷ படுக்க வச்சு வாய்க்குள்ள பைப்பெல்லாம் விடுறான், ரெடியா வச்சிருக்கான். இப்ப வந்து உள்ள போயிட்டு கெமிக்கல் எல்லாம் மாத்திட்டு தான் வந்திருப்பான். இப்ப மறுபடியும் பாட்டில சுத்தி விட அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவனுக்கிட்ட இருக்கு. அவங்கிட்ட கேட்கும்போது ட்ரூத்ன்ற மாதிரி சொல்றான். சரி இப்போ ஓகே லெஃப்டா ரைட்டான்னு சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் லெஃப்ட்ங்கிற மாதிரி சொல்லவும் அந்த அண்ணங்காரனும் லெஃப்ட்ல இருக்க அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ண அதுல கெமிக்கல் இருந்திருக்கும் போல இந்த டைம். சோ கிறிஸ் அந்த இடத்துல கெமிக்கல் வயிறு ஃபுல்லா ரொம்ப கொடூரமா ரத்தம்லாம் வெளியில வந்து செத்து போறான். செத்து போன அவனோட டெட் பாடியை ஒரு துணி போட்டு மூடிடுறான். அதே சமயத்துல வெளியில இருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. அந்த டைம்ல அந்த லூக் இருப்பான் இல்லையா, அவனை போயிட்டு யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ யாரா இருந்தாலும் அவங்கள திரும்ப அனுப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தன் தான் வந்திருப்பான் போல. ஆக்சுவலா இந்த லூக்கு இந்த பவுடரை சப்ளை பண்றது இவன் தான். இவன் மூலமா தான் இவனுக்கு பவுடரே கிடைக்கும். சோ அவன் தான் வந்திருக்கான். அவனை எப்படியாவது பேசி வெளியே அனுப்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவனா போக மாட்டேன், நானும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம அண்ணங்காரனும் வந்துட்டான். சோ அவனை பார்த்து பேசும்போது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கறது மட்டும் இவன் புரிஞ்சுக்கிறான். இதனால அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது 2 பேருக்கும் கைகலப்பாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அண்ணங்காரன் அந்த புதுசா வந்தான் இல்லையா, அவனை அடிச்சு போட்டுறான். இவன் வெளியில போனா நமக்கு பிரச்சனை தான், இதுல 3 புல்லட் இருக்கு, நீ அவனை சுட்டு கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி லூக்கு கிட்ட அந்த கண்ணை கொடுத்துட்டு நின்றுகிட்டு இருக்கான். அவனும் கண்ணை ஈம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சுடுறதுக்கு மனசே இல்லை. ஆனா ஃப்ரெண்டு வேற வழியே இல்லாம அவனை ஷூட் பண்ணிடுறான். இது நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்துல ஜம்மா அவளுடைய கட்டெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இப்ப அப்படியே உள்ள வந்து பார்த்தா அந்த ஜம்மாவை காணோம். நீ இவங்களை பாத்துக்கோ, நான் போயிட்டு அவளை பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அண்ணங்காரன் கிளம்ப இப்ப லூக்கு தான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறான். அதே சமயத்துல நம்ம ஜெம்மாவோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அரண்மனைக்கு வந்தாங்க இல்லையா, சோ அங்க வந்துட்டாங்க. அங்க ஏதாவது போன் இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இல்ல நெட் கனெக்ஷன் இருந்தாலும் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றா. அந்த சமயத்துல ஒரு ஈதர்நெட்டோட ஒயர் கிடைக்குது. அந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா ஒரு சிசிடிவி கேமரால இவங்க கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். பேரலைஸா இருக்கான். சோ இவன் தான் நம்மளுடைய ஃபிலிக்ஸ். இவன் இன்னும் சாகல போல, உயிரோட தான் இருக்கான். அவனுடைய கண்ணும் அவனுடைய ஒரே ஒரு விரல் மட்டும் தான் அவனால அசைக்க முடியும் போல. இப்ப
இப்ப நம்ம ஜெம்மாவோ அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீ ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? அன்னைக்கு என் மேல தப்பு இருந்துச்சுதான், என் பாய் ஃப்ரெண்டை தடுத்து இருக்கலாம், ஆனா நான் கடைசியா தான் தடுத்தேன். நீ ரொம்ப நல்லவன்டா, ஆனா நீ இவ்வளவு கொடூரமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா பின்னாடி ஒரு வயசான ஆள் நிக்கிறான். இவன் யாருன்னா இவன் தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வழி அனுப்பிச்சிருப்பான் இல்லையா, அந்த வயசான ஆள். அவன் இந்த அரண்மனையில வேலை செய்யறான் போல. தயவு செஞ்சு தள்ளி நில்லு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டி மிரட்ட டக்குன்னு அவ கட்டில கீழே குனிஞ்சி அப்படியே ஃபெலிக்ஸ் பக்கம் வந்து அவனுடைய விரல்ல ஒரு கத்தி மாட்டிருக்கும். அந்த கத்தியை வந்து ஃபெலிக்ஸோடைய கழுத்துல வச்சு உன் ஓனர் உனக்கு வேணும் தானே, உனக்கு வேணும்னா அந்த கண்ணை கீழே வச்சுட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனு தன்னுடைய ஓனரை காப்பாத்துறதுக்காக கண்ணை கீழே வச்சுட்டு அப்படியே வெளியில போயிடுறான். இப்ப அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே அவன் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் பாக்குறா. பார்த்தா அவன் அங்கதான் இருக்கான். டக்குன்னு ஜெம்மாவை பிடிக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கைகளை பாக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெம்மாவோ ட்ரிகர் அழுத்த அந்த வயசான ஆளோடைய தலை செதறி அந்த இடத்துலயே அவனும் செத்து போறான். இந்த சமயத்துல ஜெம்மா ஃபெலிக்ஸ் கிட்ட போயிட்டு போன் எங்க இருக்குன்னு கேட்க அவன் கரெக்டா போன் இருக்கிற அந்த இடத்த காமிக்கிறான். அதே சமயத்துல வெளியில அந்த அண்ணங்காரன் வந்தான் இல்லையா, அவன் இந்த அரண்மனைக்கு வந்துட்டான். இவளும் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்றா. அப்ப யாரும் உள்ள வர மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணை எடுத்துட்டு அப்படியே நிக்கிறா. பார்த்தா அந்த அண்ணங்காரன் இவளை தெரிஞ்சு வந்துட்டான். வச்சிருக்க கண்ணை வச்சு ஷூட் பண்ண குறி மிஸ் ஆயிடுது. புல்லட் காலி. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெம்மாவை பிடிச்சிடறான். ஜெம்மாவை பிடிச்சி ஃபெலிக்ஸுக்கு முன்னாடி வந்து அந்த கழுத்துல கூடு போட்டது நீதானே அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் போது அவளும் கோவத்துல ஆமாங்கிற மாதிரி சொல்லவும் இந்த அண்ணங்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஃபெலிக்ஸோடைய கண்ணுக்கு முன்னாடியே அவன் லோ பண்ண அந்த பொண்ணை கழுத்தை உடச்சியே சாகடிக்கிறான். அதே சமயத்துல இப்ப அந்த காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. இப்ப அந்த லூக்கு கிட்ட அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி என்ன அவுத்து விடுறான், நம்ம போலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்னால முடியாது, அந்த அண்ணங்காரன் என்ன காப்பாத்துறான்னு சொல்லியிருக்கான், அவன் என்ன உயிரோட விட்டுறன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்டா நீ இன்னுமாடா அவனை நம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வழி தாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன், என்னை ரிலீஸ் பண்ணி விடுறான்ற மாதிரி அந்த ஒயிட் ஷர்ட் சொல்ல அப்ப செத்து கிடக்கிறவனுடைய பாக்கெட்ல போயிட்டு பவுடர் எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறான். இது உன்னுடைய வலியை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அராத்து பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டு வந்து கிட்ட வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய விரல பிடிச்சி கடிச்சு துண்டா எடுத்துடுறா. இதனால வழியில கீழே வந்துடுறான். அதே சமயத்துல கட்டை லூஸ் பண்ணிட்டு ஒரு கையால அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு கையை எடுத்துடுறா. ரெண்டு கையை வச்சு தள்ளி விட அவன் ஷார்ப்பான ஒரு பொருளை விழுந்து அவன் அந்த இடத்துல இறந்து போயிடறான் லூக். இப்ப இந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. அவனையும் அழுத்து விட்டுட்டு இப்ப நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அண்ணங்கார அந்த ஃபெலிக்ஸோட வந்துட்டான். உள்ள வரும்போது அந்த லூக்கு கிட்ட இருந்த அந்த கண்ணு கீழே தான் கிடக்கும். டக்குன்னு அந்த பொண்ணு எடுத்து அவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்க லைட்டா கழுத்துக்கு நேரப்பட்டது புல்லட் அந்த பிரதர் மேல. அப்ப கூட பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணை கொன்றலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பின்னாடி அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான் இல்லையா, அவன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த அண்ணங்காரனுடைய காலிலே சுருக்க அந்த பொண்ணு இப்படியோ தப்பிச்சிடறா. தப்பிச்சவளோ அங்க மிச்சம் மீதி இருக்கிற அந்த கெமிக்கல் பாட்டில் எடுத்து அந்த அண்ணங்காரன் தலைமையிலே போட ஒரு சைடு ஃபுல்லா தீஞ்சு போயிடுறான். அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்ப அந்த ஒயிட் ஷர்ட் போட்டோன்னே நீ போய் கார்ல இரு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் இந்த அராத்து பொண்ணு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ஓபன் பண்றா. நான் கேட்கிற கேள்வியை கரெக்டா சொல்லு, அந்த லெட்டரை பார்த்த அன்னைக்கு உன் தம்பி சூசைடுக்கு ட்ரை பண்ணானா இல்ல நீ வர்றதுக்கு முந்தின நாள் சூசைடுக்கு ட்ரை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வர்றதுக்கு முன்னாடி தான் சூசைட் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ உன் தம்பி சூசைட் ட்ரை பண்ணதுக்கு காரணம் அந்த லெட்டர் இல்ல, யாரோ ஒருத்தவங்களுக்கு பயந்து அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த ஆள் யாருன்னு நீ கண்ணாலே காமிடா தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிலிக்ஸை பார்த்து சொல்ல கரெக்டா அவன் அண்ணனையே பார்த்து காமிச்சு கொடுக்குறான். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அண்ணனுக்கு பயந்து சூசைட் ட்ரை பண்ணிருக்கான். அந்த வயசான ஆளு தான் காப்பாத்திருக்காரு. அது என்ன தப்பு ஏது தப்புங்கிறது இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அராத்து பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த அராத்து பொண்ணுமே ஓரளவுக்கு பெரிய பணக்கார பொண்ணு தான். திடீர்னு அவங்க அப்பாவுடைய கம்பெனி எல்லாமே திவாலா இருக்கும். ஹெல்ப்காக இந்த ஃபிலிக்ஸ் கிட்ட கேட்டிருப்பா, ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பா. அந்த மெயில ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருப்பா. ஆக்சுவலா இந்த வீடியோவால தான் அந்த ஃபிலிக்ஸ் சூசைடுக்கு ட்ரை பண்ணிருப்பான். என்ன அப்படின்னா இந்த வீடியோ இந்த அண்ணங்கள்ல பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்மளை கொன்றுவான், அதுக்கு நாமளே செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு தான் சூசைடுக்கு ட்ரை பண்ணிருப்பான். கரெக்டான டைம்ல அந்த வயசானவர் வந்து அவனை காப்பாத்திருப்பாங்க போல. அதுல மூல நரம்பு பாதிக்கப்பட்டு அவனுக்கு ஆக்சிஜன் போகாம பேரலைஸ் ஆயிட்டான் போல. இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னா நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, முக்கியமான நேரத்துல இந்த அராத்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தூங்கிட்டானே, அந்த சமயத்துல இந்த ஃபெலிக்ஸ் அந்த இடத்துக்கு போயிருப்பான். இது நமக்கு சரியான டைம்னு சொல்லிட்டு அந்த ஃபெலிக்ஸ் கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா. அதுதான் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருப்பா. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஒரு கிரானைட் எடுத்துட்டு வந்து அந்த ஃபெலிக்ஸோட ஒரு விரல் அசையும் இல்லையா, அதுல வந்துட்டு அந்த கிரானைடோடைய பின்ன புடுங்குற மாதிரி வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு உங்க குடும்ப கௌரவம் தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியில வரா. அதே சமயத்துல இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லூக் தான். ஆக்சுவலா இதை சொல்ல மறந்துட்டேன், அவனே அந்த சாகிறதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அது இப்ப முக்கியம் இல்ல. அந்த அராத்து பொண்ணு அப்படியே வெளியில வந்துட்டு கார் எடுத்துட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள அந்த பாம் வெடிச்சு அந்த உள்ள அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிடறாங்க. இந்த படம் இந்த இடத்துல முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனல்ல படம் போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இயரோட மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.